5ஆம் தேதி காலை 12:30 மணி அளவில் எங்களுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் ஆனந்தன் அவர்கள் வழக்கு நிமித்தமாக பணிகளை முடித்துவிட்டு இரவு பூந்தமல்லி அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வருகின்ற பொழுது டோல்கேட் அருகில் அவரை வருகைக்காக காத்திருந்த பெரம்பூரைச் சேர்ந்த பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் உறுப்பினராக இருந்து தற்பொழுது தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவருடைய வாகனம் வருவதை வேவு பார்த்து கொண்டிருந்தார். அந்த சமயம் எங்களுடைய தலைவர் இவரை எங்கேயோ பார்த்தது போன்று இருக்கின்றது என்று அருகில் சென்று, இந்த நேரத்தில் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது, அருகில் இருக்கக்கூடிய அவருக்கு தெரிந்தவர்கள் கும்பலாக வந்ததற்கு பிறகு அவரோடு வந்திருந்த 5 நபர்களும் ஆங்காங்கே சிதறி சென்று விட்டார்கள். இது அவரை இதற்கு முன்பும் இதே போன்று ஒரு 15 நாட்களுக்கு முன்பு இதே போல அதே பகுதியில் அவர் வேவு பார்த்திருக்கின்றார். அவரை விசாரிக்கும் பொழுது முன்னுக்கு முரணான வழியிலே அவர் பொய்யாக, நான் இங்கே டீ சாப்பிட வந்தேன், அவர் வீடு பெரம்பூரில் இருக்குது, பெரம்பூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் டீ சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, முன்னுக்கு முரணாக இருக்கிறதால அவர் உடனடியாக 100க்கு கால் செய்து இவர் மீது சந்தேகமாக இருக்கின்றது. ஏனென்றால் மறைந்த சமத்துவ தலைவருடைய கொலைக்கும் இவருக்குமே சம்பந்தம் இருக்கின்றது. இதெல்லாம் சிபிஐ இந்த 13ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது. அதற்காக அவரை திட்டமிட்டு கொலை செய்வதற்காக இவர்கள் கொலை குற்றவாளிகளோடு தொடர்பு இருப்பவர்கள். அதன் நிமித்தமாக எங்களுக்கு சந்தேகம் இருந்து அதை வெள்ளவேடு காவல் நிலையத்தில் இரவே புகாராகவும் அளித்திருந்தோம். அதே போன்று அவரை தீவிரமாக விசாரிக்க வேண்டும். அதனோடு அவர் அங்கு இருந்து எங்கள் தலைவர் விசாரிக்கின்ற பொழுது திரு என்று ஓங்கி குரல் கொடுத்திருந்தார். அந்த திருவுக்கும் எங்களுடைய தலைவருடைய கொலைக்கும் தொடர்பு இருக்கின்றது. இதெல்லாம் சிபிஐ விசாரணையில் வரப்போகின்றது, நாம் மாட்டிக்கொள்வோம் என்கின்ற விதத்தில் எங்கள் தலைவரை திட்டமிட்டு கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். காவல்துறையில் புகார் அளித்திருக்கோம். காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த கொலை வழக்கையாவது மிக தீவிரமாக கொலை முயற்சி வழக்கையாவது இதன் பின் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை வெள்ளவேடு காவல் ஆய்வாளர்களும் மற்றும் ஆவடி மாநகர கமிஷனர் அவர்களும் தீவிர விசாரணை செய்து எங்கள் தலைவருக்கு போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.